ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கார்டன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்றாழை தான். கற்றாழையை எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடியில் முக்கியமான செடி தான் கற்றாழை. வீட்டில் செடியே வளர்க்க விருப்பம் இல்லாதவங்க கூட ஒரு செடி, அதுவும் ஒரு சின்ன பாக்ஸில் வச்சாவது வீட்டோட மேலே ஃப்ரண்ட் சைடில் காம்பவுண்டில் எதையாவது வச்சுருப்பாங்க. இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன செடி இருந்தாவே போதும். அதுலேருந்தே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா செடியுமே அது படிக்க முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் கூட ஒரே ஒரு செடியை தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல பெரிய செடியாக இருக்குல்ல, இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் வாங்கிட்டு வந்து வச்சதே. எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து ஒரு செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சது. அதுக்கப்புறம் எல்லா செடியுமே அது படிக்க தானாக பக்கத்தில் நிறையா செடி முளைக்க ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள செடியெல்லாம் நிறைய பிடுங்கி பாக்ஸில் வேறு இடத்துலலாம் வச்சுருக்கோம். காம்பவுண்டுக்கு வெளிலலாம் நிறையா செடி இதுலேருந்து எடுத்து வச்சது தான். அப்புறம் தெரிஞ்சவங்கலாம் எப்போயாவது செடி கேட்கும்போது இதுலேருந்து சின்ன சின்ன செடியெல்லாம் எடுத்து கொடுப்போம். 2 செடியை மட்டும், இந்த செடிக்கு பக்கத்தில் 2 செடியை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா செடியுமே எடுத்துட்டோம். இது வளர்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு. கற்றாழை நம்ம வளர்க்குறதுனால நிறையா பயன்கள் இருக்குது. மற்ற செடியை வீட்டில் வளர்க்குறதுனால நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோமான்னு தெரிய முடியாது. எல்லா செடியிலையுமே ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஆனால் கற்றாழையை நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ண முடியும். ரெகுலராக இதில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சில பேர் இதை சாதம்லாம் வடித்து அந்த தண்ணியோடு சேர்த்து கூட குடிப்பாங்க. அந்த மாதிரி காலைல குடிக்கலாம். தலைக்கு, ஃபேஸுக்கு, இந்த மாதிரி நிறையா இதுக்கு கற்றாழையை யூஸ் பண்ணலாம். கற்றாழையில் நிறையா வகை இருக்குது. பாம்பு கற்றாழை, சோத்து கற்றாழை, மருள் கற்றாழை, யானை கற்றாழை, அதை தான் ஆனை கற்றாழைன்னு சொல்லுவாங்க. நிறையா வகை இருக்குது. சோத்து கற்றாழையிலேயே நிறையா வெரைட்டி கூட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கற்றாழையிலேயே கலர் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி, சில இதில் முள் இல்லாத மாதிரி கூட இருக்குது. நம்ம ஊரில் ஆனால் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடிய ஒரு செடினா இந்த செடியை தான் சொல்லலாம். இந்த செடியை நம்ம மண் தரையில் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பாக்ஸில் கூட வச்சு வளர்க்கலாம். இதுக்குன்னு தனியாக நம்ம எந்த விதமான மண் கலவை, உரம் இந்த மாதிரிலாம் எதுவுமே ரெடி பண்ணாமல் ஒரு சின்ன பாக்ஸு, தொட்டி இந்த மாதிரி இருந்தால் கூட அதுலேருந்து கூட வளர்க்கலாம். அப்படி வச்சுட்டா கூட அது படிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி மட்டும் வாரத்தில் 2 டைம் ஊற்றினா போதும். செடிக்கு ஓவராக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஓவர் வாட்டரிங் பண்ணுறப்போ செடியை ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எல்லோ கலரில் மாறிடும் கற்றாழை ஃபுல்லாக. சில பேர் வீட்டில் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். தண்ணி நம்ம அதிகமாக கொடுக்காமல் இருந்தாவே செடி நல்லாயிருக்கும். ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும். 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் சன்லைட்டில் வைக்கும்போது செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பக்கத்துலேருந்து அடுத்தடுத்த செடி வளர்கிறதுக்கும் இதோட அந்த லீஃபெல்லாம் நல்லா பெருசாகிறதுக்கும் வெயில் ரொம்பவே முக்கியமானது. அப்புறம் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் உங்கள் வீட்டில் நீங்கள் செடிலாம் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த செடியை வளர்க்கலாம். இந்த செடி ரொம்பவே எந்த விதமான கேரிங்கும் பண்ணாமல் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடியில் முக்கியமான செடி. நாங்கள் ரெகுலராகவே இதுலேருந்து எப்போவுமே கற்றாழை கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம அடியிலேருந்து கட் பண்ணி எடுக்க அடுத்தடுத்த இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கற்றாழை செடி உங்கள் வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு செடியாவது உங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க. இது ஒரு முக்கியமான ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோ, மூலிகை செடியை பற்றி, பூச்செடியை பற்றிலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.